ஹே, ஹலோ வேர்ல்ட். ஒரு சின்ன கதையை பார்ப்போமா? ரமேஷ் அண்ட் சுரேஷ்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஈவன் ஆஃபீஸாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் பயங்கர ஸ்மார்ட். அவங்களோட லவ் ஃபார் டெக்னாலஜிக்கு அளவே இல்லை. எப்போவுமே அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தே ஆர் ரியல் கீக்ஸ். ஓகேவா? பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ண பாத் வேற. ரமேஷ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஏஐ டிபெண்டா இருக்கான். இந்த கரண்ட் வேர்ல்டுல எல்லாமே ஏஐ இல்ல. ஸோ அவன் பயங்கர ஏஐ டிபெண்டா இருக்கான். ஆனா சுரேஷ் அந்த அதர அவன் ஏஐ ஒரு எனேபிள்மெண்ட் டூலா மட்டும்தான் பாக்குறான். ஒரு பார்ட்னரா மட்டும்தான் பாக்குறான். இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பேஸ் டிஃபரன்ஸ். ரமேஷ் என்ன பண்றான்னா அவனுடைய தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கு. ஒய் ஷுட் ஐ ஈவன் ஸ்ட்ரெயின்? நான் ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணணும்? ஏக்கு தான் எல்லாமே தெரியுது. சாம்பாரா இருக்கட்டும், இட்லியா இருக்கட்டும், ஈவன் எனி குக்கிங் ரெசிபிஸா இருக்கட்டும், இமெயிலா இருக்கட்டுமே, எல்லாத்தையும் விடுங்கப்பா. ஜாவா கோடிங்கா இருக்கட்டுமே, எல்லாமே ஏ கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே அதுவே பார்த்துக்கும். நம்ம ஏன் வரி பண்ணணும்? நமக்கு காசு வருது, சம்பளம் தராங்க, லைஃபை என்ஜாய் பண்ணலாம், அவ்வளவுதான். அவனோட லைஃப் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா அவனுக்கே தெரியாம அவனோட கிரியேட்டிவிட்டி வீக் ஆகுதுங்கிறது அவனுக்கு புரியல. சுரேஷ் அதுக்கு அப்படியே கான்ட்ராடிக்டரியா இருக்கு. ஒரு நாள் அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் கூப்பிட்டு சுரேஷ் அண்ட் ரமேஷ் ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்னா, அவங்க கம்பெனி சார்பா ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஆடியன்ஸ் வரவங்க எல்லாருமே பயங்கர கீக்ஸா இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸா இருக்காங்க, பயங்கர டெக்னோவர்ட்ஸா இருக்காங்க. இவங்க முன்னாடி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும். வேற லெவல்ல ஒரு நைஸ் ஐடியா, நம்மளோட அப்கமிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரமேஷ் கொஞ்சம் கூட யோசிக்காம, கொஞ்சம் கூட கூச்சப்படாம டைரக்டா போயிட்டு ஏஐ கிட்ட கேட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டுறோம். அது எல்லாத்தையும் கொடுத்துருது. இனிஷியலா இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆனாலும் இவென்ச்சுவலா என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன இஷ்யூவாக வருது. அந்த பிரசன்டேஷனுக்கு முதல் நாள் ஒரு டெமோ காமிக்கிறான். ஒரே எரர், அவனால சால்வ் கூட பண்ண முடியல. அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னடா ஆச்சு, நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு இவனாலே கோடு சால்வ் பண்ண முடியல, ஒருவேளை இவன் தான் உண்மையா அந்த கோடு அடிச்சாலும் இல்ல ஏ அடிச்சுதான்ற மாதிரி எல்லாருக்கும் டவுட் வந்தது. அவனுக்கே தெரியாம அவனோட கிரியேட்டிவிட்டி கீழே போயிட்டு இருக்கிறது அவனால ட்ராக்கிங் பண்ண முடியல. He completely lost on his creativity and reasonable thinking. On the other hand, சுரேஷை பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா பில்ட் பண்ணாலும் அவன் என்ன பண்றான்ற ஒரு தெளிவு இருக்கு. அவனோட ஃபவுண்டேஷன் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஏஐ அவன் ஒரு பார்ட்னரா தான் யூஸ் பண்றான், ஆர் ஒரு ஹெல்ப்ஃபுல் ஒரு டூலா தான் பயன்படுத்துறான். இங்க ரியல் ஆர்டிஸ்ட் சுரேஷ் தான். அவனுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருந்ததுனால அவனால கிளியரா அந்த எம்விபியா இருக்கட்டும், பிஓசியா இருக்கட்டும் பண்ண முடிஞ்சது. இதை எடுத்துட்டு போய் அவன் டீம்கிட்ட டெமோ மாதிரி காமிக்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, சான்ஸே இல்லை, சூப்பரா பண்ணியிருக்கானே அப்படின்னு. ப்ரோக்ராம் மேனேஜரும் அதை பார்த்துட்டு, ஓகே நீ தான்ப்பா தம்பி ஹோஸ்ட் பண்ண போற, நம்ம கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றாங்க. உடனே அவனும் போய் அவன் கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்றான். சான்ஸே இல்லை. எல்லா ஆடியன்ஸும் நடுங்கி போயிடுறானுங்கப்பா, சூப்பரா இருக்கு, செம ப்ராடக்டா இருக்கு, செம தாட் ப்ராசஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏங்கிறது உங்களோட கிரியேட்டிவிட்டிய ரீப்ளேஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஓகேவா? எது வரைக்கும்னா நீங்க அதுக்கு அடிமையா இல்லாத வரைக்கும். அந்த அதர நம்ம அந்த ஏஐ நம்ம கிரியேட்டிவிட்டிய ஆம்பிளிஃபை பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ரமேஷ் ஃபாலோ பண்ண விதம் தப்பா, இல்ல இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கிறது தப்பா, இல்ல இந்த பேட்டர்னே தப்பா? அப்போ இந்த பேட்டர்ன்ல இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு பில்டிங்க்கு ஸ்ட்ரென்த்தே அதோடைய ஃபவுண்டேஷன், ஒரு சாஃப்ட்வேருக்கு அதோடைய ஸ்ட்ரென்த்தே அதோட நல்ல டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமரா இருக்கட்டும், டெவலப்பரா இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தே அவங்களுடைய ஃபவுண்டேஷனல் ப்ரோக்ராமிங் நாலேஜ் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் எங்க வரேன்னு. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் ஃபவுண்டேஷன் கீழே போட்டுக்கிட்டு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியும் போட்டு அதுல கொஞ்சோண்டு ஏஐ போட்டு மிக்சியில ஒரு சுத்துறோம்னா நம்ம கடைக்கு போறது என்லெஸ். அப்பாடா, ஃபைனலா கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. என் பேரு ராம். நான் ஒரு சாஃப்ட்வேர் சீனியர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். என்னோட மிஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா
மாத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். அதுல கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி, கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ், கொஞ்சம் ஏஐ டூல்ஸ் அதெல்லாத்தையும் போட்டு முன்னாடி பேசின மாதிரி மிக்சியில அடிச்சு ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி உங்களோட ஃபியூச்சரை பில்ட் பண்றதுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன். இதுல நம்ம படிக்க மட்டும் பண்ண போறது இல்லை, டுகெதரா லேர்ன் பண்ண போறோம், ப்ராக்ரெசிவா லேர்ன் பண்ண போறோம். இதுதான் பிளான். டு ஸ்டார்ட் வித் நம்ம ஜாவா ஸ்ப்ரிங் பூட் கிளவுட்ல இருந்து ஆரம்பிப்போம். வெல்கம் டு ப்ரோக்ராம் ப்ராக்ரெசிவ் ப்ரோக்ராமிங் வித் மீ ராம். Thank you. See you in the next video.